அண்மைச் செய்தி. நாளை நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் என்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறது குறித்து? நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதியில நிலவி வருகிறது. இதேபோல் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இலங்கைக்கு தெற்கே நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று அதே பகுதியிலேயே தொடர்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், தமிழகத்துல அதிகாலை வேளையில பனிமூட்டத்திற்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகாலை வேளையில பனிமூட்டத்திற்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 29 அல்லது 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 21 அல்லது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வருகின்ற 7ஆம் தேதி வரை குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வலியுறுத்தப்படுகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.